ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 1/x இன்டு log x the whole power m இந்த ஃபங்ஷன நம்ம வந்து இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு xக்கு. ஸோ எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம்னு பாருங்க. ஓகே. We have I is equals to our question, that is integral of 1/x into log x power m dx. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம இப்போ எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்னு பாருங்க. இத டைரக்ட்டா ஸ்டாண்டர்ட் ஐடென்டிட்டீஸ யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி கண்டிப்பா பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம்னு யோசிங்க. நமக்கு சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கு. எடுத்தோனே சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நீங்க பார்க்கணும்னு நான் சொல்றேன். ஸோ இதுல ஏதோ ஒரு பார்ட்ட நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா இன்னொரு பார்ட் கிடைக்குதான்னு பாருங்க. அஃப்கோர்ஸ் நமக்கு கிடைக்குது. இங்க பாருங்க, log x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 1/x கிடைக்கும். ஸோ இப்ப நமக்கு 1/x இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம்? இங்க சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போறோம். இன் ஸ்பெசிஃபிக்கா நம்ம t வந்து என்னன்னு எடுக்கிறோம்? log x அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ t ய டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். when I differentiate t, I'll be getting dt by dx is equals to I'll be getting 1/x. கரெக்ட்டா? ஸோ அடுத்த ஸ்டெப்ல dt is equals to 1/x into dx. Am I right? ஓகே. ஸோ இப்போ நமக்கு t யும் dt யும் எடுத்து நான் வந்து நம்மளுடைய இன்டெக்ரல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். I'll be getting I is equals to இந்த 1/x dxக்கு பதிலா என்ன போடலாம்? dtன்னு போடலாம். இந்த log xக்கு பதிலா என்ன பண்ணலாம்? t போடலாம். ஸோ log x பவர் mன்னு இருக்கனால இட் இஸ் t பவர் m. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல இந்த 1/t பவர் m வந்து எப்படி இன்டகிரேட் பண்றது அப்படின்றத நான் சொன்னேன். பட் எனிவே இப்போ இந்த ப்ராப்ளம்லயும் நான் எலாபரேட் பண்றேன். ஓகே. சி we are writing what? 1/t power m as t power negative m dt. இப்போ இங்க நம்ம எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறோம்னா, we are going to use the standard identity called x power n dx. That is x power n plus 1 by n plus 1. இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். அப்போ இதை நம்ம இங்க யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? It is t power minus m plus 1 by minus m plus 1. So this can be rewritten as t power 1 minus m by 1 minus m. நம்ம plus c போடணும். ஓகே, மறந்துடக்கூடாது. இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றனால நம்ம plus c போடணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? t க்கு பதிலா log x சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 1 minus m by 1 minus m plus c. I is equals to. ஸோ நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நீங்க ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது, சடனா டவுட் வருது, இல்ல அது ஒரு ப்ராப்ளமே டவுட் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய கொஸ்டின வந்து உங்களோட கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்ஸர வந்து நான் சால்வ் பண்ணி வீடியோவா நான் அப்லோட் பண்றேன். ஸோ உங்களுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். ஒரு வீடியோ ப்ரூஃபா கிடைச்சிரும். ஸோ இந்த மாரி வீடியோ ப்ரூஃபா உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. அவங்களுக்கு நீங்க இத ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க் யூ சோ மச்.